வரப்போற தேர்தல்ல உதயநிதியை கூட முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருந்தாலுமே அப்படி சப்போஸ் இந்த தடவை மக்கள் ஆதரவு கொஞ்சம் குறைவா போயிருமோ என்னவோன்னு ஒரு பயம் இருந்தால் கூட எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அவர் தான் முதல்வரா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக தெரிகிறது. நல்லவேளை அது நடக்காது. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் அடுத்த முதல்வர், அண்ணா திமுக தான் அடுத்த ஆளுங்கட்சி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் செய்திருக்கக்கூடிய இவ்வளவு தவறுகளை வைத்துக்கொண்டு அந்த எப்படி அவங்க மறுபடியும் வெற்றி பெற முடியும்னு மக்களை எப்படி சந்திப்பாங்கிறதெல்லாம் எல்லாரும் அறிவில்லாமையா இருக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு உள்ளங்கையில எல்லாமே தெரியுது. எப்படி இவங்க நம்புறாங்க, இந்த நம்பிக்கை எங்கிருந்தவர்களுக்கு வருகிறதுங்கிறத நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒருவர் ஒரு பதவிக்கு ஆசைப்படுகிறார். அந்த பதவிக்கு ஆசைப்பட்டால் ஆசைப்படுறது தவறில்ல. உங்களுக்கும் ஆசை இருக்கலாம், நமக்கும் எனக்கும் ஆசை இருக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் ஆசை பெறலாம். அதற்கேற்ற உழைப்பு இருக்கணும், உழைப்பு இருக்கணும், தகுதி இருக்கணும், அறிவாற்றல் இருக்கணும். முதல்லயே அதையெல்லாம் வளர்த்து கொண்டு அதற்கு பிறகு வர. ஏன்னா அரசியல் இருக்கிறதுலயே டஃபஸ்ட் ஒரு களம்னா ஒரு ஃபீல்ட்னா அரசியல் தான். அரசியலை உதயநிதி தேவைக்காக பயன்படுத்துகிறாரா இல்ல சேவைக்காக பயன்படுத்துகிறாரா? இது என்ன கேள்வி? உதயநிதி இல்ல திமுக இல்ல திமுகவின் தற்போதைய தலைவர் முதலமைச்சர் யார் அங்க அரசியல் சேவை அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. அதையெல்லாம் மறந்து போய் காலம் பல ஆகிவிட்டது. அது எப்பொழுது திமுக குடும்பத்துக்கிட்ட பேரறிஞர் அண்ணா தொடங்கிய கட்சி சிக்குச்சோ அன்றிலிருந்தே அதுக்கான அந்த தாற்பயமே மாறி போச்சு. இது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கழுதை தேய்ந்து கட்டெரும்பாவதை போல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு இதே இல்லாம சேவைங்கிற வார்த்தையை அவங்களுக்கு என்னன்னு அர்த்தமே புரியாது. ஒருவேளை தெலுங்குல சொன்னீங்கன்னா தெரியுமா இருக்கும் அவங்களுக்கு. தமிழ்ல சொன்னீங்கன்னா சேவையா அது என்னது, புதுசா ஃபாரின் வேர்ட் மாதிரி இருக்குது அப்படித்தான் அவங்க நினைப்பாங்க.